Next நம்ம ordinary differential equations numerical solutions ல another last one method Runge-Kutta method, that is RK method ங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஹார்கே மெத்தடுங்கிறது நம்ம ஆர்டர் 1 ஆர்டர் 2 ஆர்டர் 3ங்கிறது நம்ம 4th ஆர்டர் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். பர்டிகுலர்லி அதிகமாக நம்ம இந்த ரங்கி-குட்டா மெத்தடில் பர்டிகுலர்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் ஆஃப் மெத்தடுங்கிறது 4th ஆர்டர் மெத்தட் தான். இஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ்க்கான நியர்பையாக இருக்கிறதுனால 4th ஆர்டர் தான் நம்ம பர்டிகுலர்லி அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்ங்கிறது நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெக்னிக் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஹைலர்ஸ் டெக்னிக்கை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் ஆர்டர் ரங்கி-குட்டா மெத்தட் தான் நம்ம மாடிஃபைட் ஆர்டர் டெக்னிக் சொல்றோம். தேர்ட் ஆர்டர்ங்கிறது தேர்ட் ஆர்டருக்கான பாசிபிள் கால்குலேட் பண்ணுறோம். ஃபோர்த் ஆர்டர்ங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தேர்ட் ஆர்டர் விட ஃபோர்த் ஆர்டர்ங்கிறது நியர்லி எக்ஸாக்ட் சொல்யூஷனுங்கிறனால நம்ம ஃபோர்த் ஆர்டர்ங்கிறது பர்டிகுலர்லி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் மெத்தடாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்கே மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோர்த் ஆர்டர் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஐயர் ஆர்டர் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய டெக்னிக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெக்னிக் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ஐயர் ஆர்டர் வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஆர்கே மெத்தடுங்கிறது இப்போ பெனிஃபிட்டரியாக தெரியும். ஸோ மோர் தென் ஆர்டர் டிஃபரன்ஷியல் லெவலில் மோர் தென் ஆர்டர் கொடுத்தாலும் இதுக்கு நமக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம பேசிக் அந்த டைலர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்லேருந்து தான் நம்ம ஆயிலர்ஸ் ஃபார்முலா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டைலர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆனது தான் அந்த டைலர் மெத்தடு நம்ம ஒன் ஸ்டெப் மெத்தடுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஒன் ஸ்டெப் மெத்தடு கூடிய டைலர் சீரிஸோட மெத்தட் எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இந்த டைலர் மெத்தடோட தான் நம்ம இந்த ஃபார்முலாவும் நம்ம ஆயிலர்ஸ் அண்ட் மாடிஃபைட் ஆயிலர்ஸோட கனெக்டட் தான் இந்த டெரைவ்ட் ரிசல்ட்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த மெத்தடுக்கான ப்ராப்ளம் என்ன ஃபார்முலாஸ் இருக்குன்றது நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரங்கி-குட்டா மெத்தட். So numerical series of order differential equation and last method is a Runge-Kutta method. நம்ம ஆல்ரெடி பிக்கார்ட்ஸ் பார்த்திருக்கோம். அந்த மாடிஃபைட் ஹைலர்ஸ் மெத்தட் ஹைலர்ஸ் மாடிஃபைட் பார்த்தோம். அந்த ஒன் மான் மெத்தட் லாஸ்ட் இஸ் ஆர்கே மெத்தட் Runge-Kutta மெத்தட் இது ஆர்கே மெத்தட். ஸோ இந்த ஆர்கே மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோர்த் ஆர்டர் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணோம். அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறத எதை மீன் பண்றோம் அப்படின்னா ஹைலர்ஸோட கனெக்ட் பண்றோம் இல்லையா. அதை நம்ம பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்கே மெத்தட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் dy by dx is equal to f of x, yங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம். இனிஷியல் கண்டிஷன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் f of x naught is equal to y naught அப்படின்னு எடுத்துக்க போறோம். இப்படி இருந்தது அப்படின்னா ஸோ டேர்ம்ஸ் என்ன எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் y1 is equal to y naught plus h into f of x naught, y naught இருக்கிறது. ஸோ இதை ஃபார்முலா பார்த்துருப்போம் ஹைலர்ஸ் ஃபார்முலா. ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஹைலர் மெத்தட் இஸ் ரங்கி-குட்டா மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் நம்ம வச்சுக்கோங்க. அந்த நோட் பாயிண்ட் ஆர்கே மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ங்கிறது எதை மெயின் பண்ணுறது இஸ் ரங்கி-குட்டா மெத்தட் இஸ் ஆயிலர்ஸ் மெத்தட். ரங்கி-குட்டாவோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ங்கிறது ஆயிலர்ஸ் மெத்தட் தான் நம்ம மீன் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த செகண்ட் பாயிண்ட் செகண்ட் ஆர்டர் ஆஃப் ஆர்கே மெத்தட். செகண்ட் ஆர்டர் ஆஃப் ஆர்கே மெத்தட்ங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் மாடிஃபைடு ஆயிலர்ஸ் மெத்தட் இஸ் கால்டு ஆர்கே மெத்தட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி கால்குலேட் பண்ண பாருங்க. y1 is equal to y naught plus 1 by 2 into k1 plus k2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரங்கி-குட்டா மெத்தட ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் அப்படி சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் k1 is equal to h into f of x naught, y naught and k2 is equal to h into f of x naught plus h, y naught plus k1. இந்த ரிசல்ட்ஸ் இமீடியட்டா ரீஃபைன் பண்ண போறோம். அதனால தான் இது அட்வான்ஸ் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ k1 k2 கால்குலேட் பண்ணா செகண்ட் ஆர்டர் ஃபார்முலாஸ் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் y naught plus 1 by 2 into k1 plus k2. in case ப்ராப்ளம் தர கேட்கும்போது ஃபோர்த் ஆர்டர் தான் ப்ராப்ளம் கேட்கலாம். இன் கேஸ் செகண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கேட்கும்போது இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த ஃபார்முலாஸ் கொடுத்திருக்கோம். தட் இஸ் y1 is equal to y naught plus 1 by 2 into k1 1 by 2 into k1 plus k2ங்கிறதா செகண்ட் ஆர்டர் ரங்கி-குட்டா மெத்தட். அண்ட் தேர்ட் ஆர்டர் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் செகண்ட் ஆர்டர் மெத்தட் தான் ஆயிலர்ஸ் மெத்தடோட கனெக்ட் ஆகுது. அண்ட் தேர்ட் ஆர்டர் பாருங்க. Third order of RK method is y1 is equal to y naught plus 1 by 6 into k1 plus 2k2 plus k3. 2k2 plus k3 இதே ஃபார்மேட்ல தான் RK ஃபோர்த் ஆர்டர் அப்படிதான் இருக்கும். இப்போ k3 வரைக்கும் இருக்குன்னா தேர்ட் ஆர்டர் வரைக்கும். இப்போ k1 ஆர்டர் ரிசல்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா h into f of x naught, y naught. k2 அப்படிங்கிறது h into f of x naught plus h by 2, y naught plus k1 by 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். k3 is equal to h into f of x naught plus h, y naught plus k dash. அப்போ k dash என்ன சொல்றோம்னா which is k dash is equal to h into f of x naught plus h into y naught plus k1. இந்த ரிசல்ட்ஸ் அப்படி இமீடியட்டா இந்த ரிசல்ட்ஸ் இமீடியட்டா ரிப்ளேஸ் பண்ணும்.
தேர்ட் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. K2 நம்ம ஃபோர்த் ஆர்டர் வந்து நம்ம ஃபோர்த் ஆர்டர் பக்கம் தேர்ட் ஆர்டர் வந்து தேர்ட் ஆர்டர்ல K டேஷ்ல ஒரு டேர்ம் எலிமெண்ட்ரி நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த K டேஷுக்கான ஃபார்மேட் h into f of x0 plus h into y0 plus k1 அப்படிங்கிறது. ஸோ தேர்ட் ஆர்டர் இதை நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். ஃபோர்த் ஆர்டர் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபோர்த் ஆர்டர் தான் நம்ம பேசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். ஒன்லி ரங்கிகுட்டா இன்னும் ஃபோர்த் ஆர்டர் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபோர்த் ஆர்டர் ரங்கிகுட்டா மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. ஓகேங்களா, அதிகமாக நம்ம ரங்கிகுட்டா மெத்தட்னா ஃபோர்த் ஆர்டர் ரங்கிகுட்டா மெத்தட் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆர்கே மெத்தடாவே நம்ம ஃபோர்த் ஆர்டர் மட்டும் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இஸ் ரெஃபர் த ஆர்கே மெத்தட்னா ஆர்கே மெத்தடோட ஃபோர்த் ஆர்டர் மட்டும் தான். நீங்க பர்டிகுலர்லி ஆர்டர் அவங்க டிஃபைன் கொஸ்டின்ஸ் வந்து ஆர்கே மெத்தட்னு கேட்கிறப்போ நீங்க கொஸ்டின்ஸ் டவுட் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர்னு கேட்கலாம். ஸோ ஆர்கே மெத்தட்னு கொடுத்தாவே நீங்க என்ன பண்ணணும், மோஸ்ட் ரெஃபர் டு த ஃபோர்த் ஆர்டர் மட்டும் தான் நீங்க மீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். ஸோ ரங்கிகுட்டா மெத்தடாவே நீங்க டிஃபைன் த ஃபோர்த் ஆர்டர் டெக்னிக் மட்டும் தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ பர்டிகுலரா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர்னு கேட்கும்போது மட்டும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ ஹைல செகண்ட் ஆர்டர் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும், மாடிஃபைட் ஆகல. அதனால பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் நம்ம கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க. ஆர்கே மெத்தட் அப்படின்னாவே நம்ம டைரக்ட்லி யூசிங் த ஃபோர்த் ஆர்டர் டெக்னிக் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் தான். ஆர்டர் டிவைட் பை x is equal to f of x, y தான் கொடுத்துக்கூடிய டிஃபரன்ஷியல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ். இனிஷியல் கண்டிஷன்ஸ் y of x0 is equal to y0 ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 பாயிண்ட் தான். அப்படி இருக்கும்போது டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூ இஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் சொல்லுவோம். del y அப்படிங்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் del y டிஃபரன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். difference of y values the difference value, that is values எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா 4 ஆர்டர் இருக்கு இல்லையா, that is k1 plus 2k2 plus 2k3 plus k4 எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம் நம்ம இந்த ஃபார்மேட் நம்ம பார்த்திருப்போம் போல கிட்டத்தட்ட நம்ம ட்ரபசாய்சம் ரூல் பார்த்திருப்போம் இல்லையா. கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் மெத்தட்ல எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் விட்டுட்டு ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 4 ஆர்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். k1 k2 k3 நம்ம கால்குலேட் பண்ண போறது k1 and k2 and k3 and k4 னு 4 ஆர்டர் கால்குலேட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் அப்படின்னா k1 and k4 அத ரெண்டும் ஆட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆர்டர்ஸ் வந்து 2 ஆல ப்ராடக்ட் பண்ணோம். சோ அந்த ரங்கிகுட்டா ஃபோர்த் ஆர்டர் நீங்க ஃபோர்த் ஆர்டர் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரபசாய்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ரெண்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ அங்க நம்ம ஆர்டர் இங்க ஆர்டர் ஆஃப் பார்த்திருப்போம், அங்க நம்ம பார்க்கும்போது ஆர்டினேட்ஸ் பார்த்திருப்போம். இங்க ஆர்டர் அது ஆர்டினேட்ஸ் வேல்யூஸ் பார்க்கிறோம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அது மட்டும் தான். பாருங்க எக்ஸ்ட்ரீம் ஆர்டர்ஸ் k1 plus k ரிமைனிங் ஆர்டினேட்ஸ் ரிமைனிங் ஆர்டர்ஸ் வந்து k2 k3 2 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. இதுதான் ஜெனரலான 2 into k2 plus k3 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம ட்ரபசாய்சம் ரூல்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, 1 2 2 ஆல்ரெடி அரௌண்ட் 6 டேர்ம்ஸ் இருக்குல்ல, ஹோல் டிவைட் பை 6. அதனால தான் நம்ம இருக்கும் k1 plus 2k2 plus 2k3 plus k4 whole thing divided by 6 அப்படின்னு சொல்றோம். இதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் y1 is equal to y0 plus del y. in case y2 கேட்டிருந்தாங்கன்னா y1 plus del y. del y ங்கிறது செப்பரேட்டா y1 பேஸ் பண்ணக்கூடிய del y டர்ம்ஸ். இது இந்த del y அப்படிங்கிறது இனிஷியல் x0 y0 பேஸ் பண்ணக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் னு அர்த்தம். இந்த del y அப்படிங்கிறது x0 y0. நெக்ஸ்ட் அடுத்து y2 அப்படின்னா y2 is equal to y1 plus del y, அதுவும் del y தான் சொல்ல போறோம். இந்த del y செகண்ட் டிஃபரன்ஸ்னா சோ இந்த del y ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா x1 y1 ங்கற அந்த எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். இங்க x0 y0 ங்கற எலிமெண்டரி பேசிக் எலிமெண்டரி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். சோ y3 அப்படிங்கிறது y2 plus del c del 3 del y அப்படிங்கிறது தேர்ட் டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூஸை நீங்க மீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, this is a fourth order Rangikuta formulas. this is a formula. so இதுல நமக்கு y1 ங்கறத கால்குலேட் பண்ணியாச்சு. அப்ப del y ங்கறது நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் k1 k2 k3 k4 னு சொல்லிருக்கோம். இப்போ k1 k2 k3 ங்கறது எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்ங்கறத நம்ம பார்க்கலாம். where conditions where k1 is equal to k1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் Euler's first term, k1 is equal to h into f of x0, y0 and k2 is equal to h into f of x0 plus h by 2, y0 plus k1 by 2. immediate refine பண்ண போறோம், அந்த k1 replace பண்ண போறோம். next k3 is equal to h into f of x0 plus h by 2, y0 plus k2 by 2. x0 changes இல்ல, y0 ல மட்டும் அந்த k2 ஓட வேல்யூ immediate replace பண்றோம். so y0 plus k2 by 2. k3 is equal to சொல்றோம், k4 is equal to h into f of x0 plus h into y0 plus k3. so previous term அப்படி immediate refine பண்ண போறோம்.
So, இதே procedure system na first, second, third difference, fourth difference இங்கிறது nth term difference வரைக்கும் நீங்க calculate பண்ணிக்கலாம். In general to find the yn in substitutions of yn calculate பண்ணும்போது என்ன calculate பண்ணணும்? xn minus 1 yn minus 1 ங்கிறதா அதோட order of the progressions நம்ம எடுத்துக்கலாம். இந்த expressions of the k1, k2, k3. So, இதான் procedure system. என்ன order கேக்குறாங்களோ அதுக்கு previous terms வரைக்கும் அந்த order நம்ம calculate பண்ணும்போது order of k1, k2 calculate பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். This is a Runge-Kutta method கான formulas நம்ம பார்த்துட்டோம். Next நம்ம Runge-Kutta basis ஆன ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Problem 1. Given that y dash is equal to x square minus y, in the initial condition y of 0 is equal to 1, find the y of 0.1 using the RK method அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப solutions பார்க்கலாம். Solutions. So கொடுத்திருக்கக்கூடிய functions y dash means y dash நமக்கு என்ன தெரியும் dy by dx. dy by dx நம்ம என்ன சொல்லியிருக்கோம் f of x, y ன்னு எடுத்திருக்கோம். அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க x square minus y ன்னு கொடுத்திருக்காங்க. f of x, y ஓட வேல்யூ x square minus y. இனிஷியல் கண்டிஷன்ஸ் பாருங்க y of x naught is equal to y naught, which implies அப்போ அந்த கம்பேர் பண்ணும்போது x naught ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 0வா இருக்கும் and y naught ஓட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா அப்போ எதை கால்குலேட் பண்ண சொல்லுங்க y naught ஓட வேல்யூ 1. அப்போ y of x naught ஓட வேல்யூ இப்போ x. அப்போ எந்த கேள்வி y of 0.1. அப்போ h ஓட வேல்யூஸ் நம்ம என்ன மீன் பண்ணிக்கலாம் 0 க்கு அடுத்து 0.1 னா h ஓட வேல்யூஸ் x ஓட டிஃபரன்சஸ் தான். அப்போ 0 க்கு 0.1 க்கு டிஃபரன்ஸ் 0.1 தான். அப்போ h ஓட வேல்யூஸ் 0.1 ன்னு நம்ம எழுதியாச்சு. அப்போ நமக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் x naught தெரியும், x naught, y naught தெரியும், h ஓட வேல்யூஸ் 0.1 தெரியுது. ஓகேங்களா சோ இப்போ இதுக்கு நம்ம டேர்ம்ஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா Runge-Kutta மெத்தட் அப்படினா நம்ம என்ன தெரியும் நமக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் y1 அத y of 0.1 ன்னு கொடுத்திருக்காங்க. y of 0.1 y1 is equal to y naught plus del y அப்படினு சொல்லிருக்கோம். y naught plus del y. அப்ப del y கான ஃபார்முலா என்ன சொல்றோம் அப்படினா del y is equal to 1 divided by 6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4. So this is a difference value. Del y is equal to 1 by 6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4 அப்படிங்கறத நம்ம டிஃபரன்ஸ். இப்ப del y கால்குலேட் பண்ணிட்டு y naught ஓட ஆட் பண்ணிட்டோம் அப்படினா which is a required solutions நம்ம சொல்லிடலாம். y naught ஓட வேல்யூ தெரியும் 1 ன்னு தெரியும். 1 plus நமக்கு ஆன்சர்ஸ் வந்து எப்படி கிடைச்சிருக்கும் அப்படினா ரெக்வயர்ட் சொல்யூஷன்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 1 விட அதிகமா தான் இருக்கும் ரிசல்ட்ஸ் நமக்கு இருக்கும் 1 அப்படிங்கிறது. ஏன்னா y naught ஓட வேல்யூ 1 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப del y ஓட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இன் கேஸ் பாசிட்டிவா இருக்கும்னா இன் கேஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸா இருக்கும், இல்ல நெகட்டிவ்னா அது 1 விட சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 1 இருக்கு. நெக்ஸ்ட் அது கண்டிப்பா அது x naught 0.1 கொடுக்கும்போது இந்த வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். k1, k2, k3, k4 fourth order values கால்குலேட் பண்ணிட்டோம்னா அது டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம்னா so process is move. Next நம்ம calculate பண்ணிக்கலாம் k1. k1 அங்க எழுதிக்கலாம். பாரு k1 is equal to k1 க்கான ஃபார்முலா என்ன தெரியும் h into f of x naught, y naught. அப்போ h ஓட வேல்யூ தெரியும் நமக்கு 0.1 f of x naught, y naught. அப்போ ஃபங்க்ஷன் என்ன தெரியும் x square minus y. x அப்போ x ஃபர்ஸ்ட் டேர்ம் x naught, y naught. அப்போ நாட் இம்ப்ளிமென்ட் பண்ணும்போது x naught square minus y naught, x naught square minus y naught. அப்போ x naught அப்போ h ஓட வேல்யூ 0.1 x naught ஸ்கொயர் அப்படினா x naught ஓட வேல்யூ 0, 0 ஸ்கொயர் வேல்யூ 0, y naught ஓட வேல்யூ வந்து 1. அப்போ 0 minus 1 minus 1. அப்போ 0.1 மைனஸ் ஆல ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராசஸ் என்ன கிடைச்சிருக்கும் -0.1 நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ k1 is equal to -0.1 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. Next k2 calculate பண்ணலாம். k2 is equal to k2 is equal to h into f of x naught plus h by 2 y naught plus k1 by 2 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ h is equal to 0.1 into f of x naught ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் x naught ங்கிறது நமக்கு தெரியும் 0. x naught ங்கிறது 0. அப்போ 0 plus h by 2 h ஓட வேல்யூ தெரியும் இல்லையா 0.1 divided by 2. 0.1 divided by 2 னா 0.05. அப்போ 0 ஓட 0.5 ஆட் பண்ணப்போ 0.5 that is 0.5. This is values. Next y naught plus k1 by 2. y naught ஓட வேல்யூ என்ன தெரியும் y naught ஓட வேல்யூ 1 plus k1 by 2. k1 ஓட வேல்யூ என்ன தெரியும் -0.1 -0.1 plus into minus. அப்போ 1 minus 0.05 1 minus 0.05. அப்போ 1 minus 0.05 னா 0.95 ஆகுமா. அப்போ f of 0.05 into 0.95 அப்படின்னு கொடுத்திருக்கும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த வேல்யூவை நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டேர்ம் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது 0.1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, எக்ஸோட வேல்யூ 0.05 the whole square மைனஸ் ஒய்யோட வேல்யூ 0.95 அப்ளை பண்ணியாச்சு. இதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா 0.05 ஸ்கொயர் பண்ணும்போது 0.0025 0.0025 கிடைச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணும்போது டேர்ம் என்ன இருக்கு 0.095. இதை சப்ராக்ட் பண்ண போறோம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், ஆப்போசிட் சைனால ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், இந்த சப்ராக்ட் 0.94 2 பை சப்ராக்ட் பண்றோம் இல்லையா, லார்ஜர் நம்பர் இஸ் 0.95, அதை சப்ராக்ட் பண்ணும்போது 0.09475 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது 0 0 இருக்கு இல்லையா, 0 0 5 இருக்கும். இப்போ ரிமைனிங் இந்த 10ல 5 இருக்கும், ரிமைனிங் 9க்கு 9 to 2 போச்சுன்னா 7, இந்த டேர்ம் 5, இந்த டேர்ம் வந்து ஸோ 5ல 1 போச்சுன்னா 4 இருக்கும், இந்த இடத்துல 9. ஸோ 0.9475, இது லார்ஜர் நம்பர் இஸ் 9, அதனால மைனஸ் டேர்ம் சைன் கொடுத்துக்கலாம். அப்போ டேர்ம் ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் 0.9475 கிடைச்சிருக்கு. இன்டு ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்சோட வேல்யூஸ், ஹெச்சோட வேல்யூ 0.1 ப்ராடக்ட் பண்ணும்போது இன்னொரு டெசிமல் தாண்டி ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்போ டேர்ம் மைனஸ் 0.094, இந்த டேர்ம் அப்ராக்சிமேட் 4 டெசிமல்ஸ் இருக்கனால அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறோம். மோர் தென் 5 இருக்கிறனால பிஃபோர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ தட் இஸ் என்ன இருக்கும், 8 மாறிடுது. 0.0948 நம்ம கொடுத்துருவோம். இப்போ K2 ஓட வேல்யூ மைனஸ் 0.0948. நெக்ஸ்ட் K3 வேல்யூ, K3 வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். இதே சேம் ப்ரொசீஜர், h into f of x0 plus h by 2, y0 plus k2 by 2. ஓகேங்களா, x0 ஓட 0 plus h ஓட 0.1 டிவைட் பண்ணும்போது 2 ஆல டிவைட் பண்ணோம் 0.05, 0 plus 0.5 0.05 the square x square minus y ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா. y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிருக்கோம், that is y0ங்கிறது தெரியும் 1 minus k2 by 2, k2 ஓட வேல்யூ தெரியும் மைனஸ் 0.0948 2 ஆல டிவைட் பண்றோம். கண்டிப்பா டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன டேர்ம் இருக்கும், 422.945 இருக்கு இல்லையா, அதை சப்ராக்ட் பண்ணும்போது இது 0.25, இந்த டேர்ம் சப்ராக்ட் பண்ணும்போது 0.9526 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை ஸ்கொயர் பண்றதுக்கு இதை ஆட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்கும், மைனஸ் 0.9501 கிடைச்சிருக்கும். இது ஜீரோவால ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரு டெசிமலை ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 0.0950 நம்ம டெசிமல் அப்ராக்சிமேட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ K3 is equal to minus 0.095 அப்படின்னு நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆர்டர் டேர்ம், இப்போ K4 is equal to h into f of h0 x0 plus h, y0 plus k3 அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நமக்கு டேர்ம் x0 ஓட வேல்யூ 0, h ஓட வேல்யூ 0.1, 0 plus 0.1 0.1 சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் y0 ஓட வேல்யூ என்னதுக்கு, y0 ஓட வேல்யூ 1, 1 ஓட நம்ம என்ன டேர்ம்ஸ் இருக்கு, மைனஸ் 0.095 சப்ராக்ட் பண்ணும். 0.095 நம்ம K3 ஓட வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சு, 0.905 கிடைச்சிருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது h இன்டூ நமக்கு x ஸ்கொயர், x ஓட வேல்யூ 0.1 ஸ்கொயர் மைனஸ் y ஓட வேல்யூ 0.905 போட்டாச்சு. இப்போ நமக்கு அப்ளை பண்ணும்போது 0.01 அப்படி 001 இருக்கும். அதுல இருந்து இந்த டேர்மை சப்ராக்ட் பண்ணும்போது இன்டூ கிடைக்கும் போது நமக்கு என்ன டேர்ம் இருக்கும்னா மைனஸ் 0.8095 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதை 1 ப்ராடக்ட் பண்ணும்போது 0.1 ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 0.0895 கிடைச்சிருக்கும். இப்போ K1 K2 K3 K4 4 ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறது டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் இல்லையா, தட் இஸ் del y. இப்போ del y is equal to 1/6 into K1 ஓட வேல்யூ மைனஸ் 0.1, K2 ஓட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், மைனஸ் 0.09482 ஆல ப்ராடக்ட் பண்ணும்போது 0.1896 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் K3ங்கிறது மைனஸ் 0.0095 ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன இருக்கும், 0.102 ஆல ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். அந்த K4ங்கிறது அப்படியே நம்ம டைரக்டா எழுதிட்டோம். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் சைன் இருக்கு, ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆட் பண்ணிட்டு 6 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் del y is equal to எல்லாமே நெகட்டிவ் சைடு இருக்கலாம் மைனஸ் 0.09485 அப்படின்னு நமக்கு கிடைச்சது. ஸோ ஆல்ரெடி நமக்கு del y நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. y of 0.1, h ஓட வேல்யூஸ் 0.1 இல்லையா. அப்போ y of 0.1
0.1 is equal to y0 plus difference of value del y அப்படின்னு சொல்லுவோம். y0ங்கிறது நம்ம இனிஷியல் கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க 1 plus del yங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வேல்யூஸ் என்ன இருக்கும் மைனஸ் 0.09485 அப்படிங்கிறப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நியர்லி நமக்கு ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு y of 0.1 is equal to ஸோ மினிமல் ஆஃப் வேல்யூஸ் வந்து 0.9ல தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா 0.0ல தான் நமக்கு சப்ராக்ட் பண்ணோம் அப்போ 0.9052 அப்படிங்கிறது தான் ரெக்வயர்ட் ரிசல்ட்ஸாக இருக்கு ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம fourth orderல first approximate result y of 0.1 is equal to 0.9052 அப்படிங்கறத required the results இத முடிச்சிருக்கோம் ஓகேங்களா இதுதான் ரங்கிகுட்டா fourth order basis ஆன problem and one more problem பார்க்கலாம் so first order base பண்ணி நம்ம பார்த்திருக்கோம் in case problem வந்து டைரக்ட்டா first order கேட்காம first order second order values கொடுத்துட்டு third order இல்ல first order value கொடுத்து second order values calculate பண்ணலாம் இல்ல first 3 order கொடுத்துட்டு fourth terms fourth iterated value கேட்கலாம் இந்த மாதிரி ஏதாவது கான்செக்யூட்டிவா நம்ம ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கும்போது நம்ம டைரக்டா ஃபோர்த் ஐட்டரேட்டட் வேல்யூ கேட்டாங்கன்னா ப்ரீவியஸ் ஐட்டரேட்டட் 3 ஐட்டரேஷனோட வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சிருந்தா தான் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்போ 3 ஐட்டரேஷன்ஸ் உங்களால ஒர்க் அவுட் பண்ண எக்ஸாம்ஸ் டைமிங்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஸோ அது கண்டிப்பா நமக்கு கிவன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் 3 ஐட்டரேஷனோட வேல்யூஸ் கிவனா கொடுத்துட்டு ஃபோர்த் டேர்ம்ஸ் ஃபோர்த் ஐட்டரேஷன்ஸ் கேட்கலாம் ஸோ இமீடியட்டா நம்ம ஐட்டரேஷனோட வேல்யூஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஐட்டரேஷன்ஸ் கேட்கலாம் இல்லைன்னா தேர்டு செகண்ட் இந்த மாதிரி ஐட்டரேஷன் கேட்கும்போது ப்ரீவியஸ் ஐட்டரேஷனோட வேல்யூஸ் வந்து ரிசல்ட்டா கேட்டுட்டு ஃபைனல் ஐட்டரேஷன்ஸ் கேட்டா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும் இன்கேஸ் நிறைய ஐட்டரேஷன்ஸ் கொடுக்காம டைரக்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹெச்சோட வேல்யூஸை பாருங்க ஹெச்சோட வேல்யூஸ் வந்து எந்த லெவலுக்கு மூவ் ஆன் டைரக்டாவே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடா நீங்க எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா டைம் கன்சூமிங்கா தான் இருக்கும் அப்போ இனிஷியல் வேல்யூஸ்ல இருந்து நம்ம இமீடியட்டா அதுக்கு அரௌண்ட் கொடுத்துருக்க ரவுண்டட் வேல்யூஸை நீங்க ஏதாவது எழுதிக்கலாம் ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் இந்த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த டைமை சேவ் பண்ண மாதிரி அந்த ப்ராப்ளத்தை ஆக்சஸ் பண்ணுங்க ஸோ ப்ராப்ளம் கேட்டுட்டாங்க தெரியும் நமக்கான ஃபார்முலாஸ் தெரியும் அப்படின்னாலும் இமீடியட்டா இதுல டைம் ஆக்சஸ் பண்ற டெக்னிக்ல ப்ராப்பரா நீங்க ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே ஒரு டெசிமல் பிளேசஸ் ஆஃப் வேல்யூஸ் நீங்க இது எவ்வளவு டைம் எடுத்துட்டாலும் கண்டிப்பா மினிமம் ஒரு 10 minutes ஆகும் ஒரு எந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் 10 minutes டைம் எடுத்துக்கும் அப்போ கண்டிப்பா எக்ஸாம் டைமிங்ல ஐட்டரேஷனோட ப்ராசஸ் எந்த அளவுக்கு மினிமலா எழுத முடியும் அந்த ரிசல்ட்ஸ் எப்படி அப்ராக்சிமேட்டா எழுது ரிசல்ட்ஸ் எவ்வளவு குயிக்கா ரிசல்ட்ஸ் நம்ம ஒரு ஆன்சரை பிக் பண்ண முடியும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீங்க யோசிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மூவ் ஆன் தி அதர் ப்ராப்ளம் one more problem 2 using the RK method the fourth order of the values find y of 0.1 இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு fourth order ரங்கிகுட்டா fourth order தான் ப்ராப்ளம் இருக்கும் சில இடத்துல ரங்கிகுட்டா மெத்தடாவே fourth order மட்டும் தான் find the value of y of 0.3 னு கேட்டிருக்காங்க find the value of y of 0.3 னு கேட்டிருக்காங்க இப்போ 0.3 னா அப்ப இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கும் h ஓட வேல்யூ என்னவா இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப 0.3 is given that ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க dy by dx is equal to 1 plus xy அப்படின்னு கொடுத்திருக்காங்க and இனிஷியல் கண்டிஷனும் கொடுத்திருக்காங்க அப்ப இனிஷியல் கண்டிஷன் y of 0 is equal to 2 and y of y1 is equal to 2.1086 and y2 is equal to 2.2416 அப்படின்னு கொடுத்திருக்காங்க in case இத மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படினா நீங்க வேற என்ன கால்குலேட் பண்ணிருக்கணும் 0.3 அப்படிங்கிறது h ஓட வேல்யூஸ் 0.3 ன்னு டைரக்டா எடுத்து கூட 0 அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்கும் 0.3 h is equal to 0.3 வச்சு நீங்க கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ in case இவன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா y2 and y3 கொடுக்கறதால இப்ப 0.0 கொடுத்திருக்காங்க 0.1 கொடுத்திருக்காங்க 0.2 கொடுத்திருக்காங்க நம்ம 0.3 கால்குலேட் பண்ண போறோம் அப்ப h ஓட வேல்யூஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினா h ஓட வேல்யூஸ் 0.1ங்கறத நம்ம மீன் பண்ணிக்கலாம் in case இந்த டேர்ம்ல இந்த ரெண்டு ரிசல்ட்ஸும் கிவனா இல்லாம இருந்துச்சு அப்படினா இனிஷியல் கண்டிஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க find the value 0.3 அப்படினா 0 அதுக்கு அடுத்த வேல்யூ எனக்கு 0.3 அப்படினா நீங்க டைரக்டா அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க h is equal to என்ன எடுத்துக்கலாம் h ஓட வேல்யூ டிஃபைன் பண்ணாத பட்சத்துக்கு h in case h is equal to 0.1 னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வேற வழியே இல்ல y1 y2ங்கிறது இந்த மேனுவலா நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு தான் நீங்க y3 வொர்க் அவுட் பண்ண முடியும் இப்ப டைரக்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது hங்கிறது நான் டிஃபைன்டா இருந்ததுன்னா இன் கேஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் டைரக்டாவே h is equal to 0.3 அப்படி நம்ம டைரக்டா எடுத்துட்டு ரெக்கமெண்ட் the results in the order k1 k2 k3 ங்கிறது fourth order நம்ம as usual கால்குலேட் பண்ணிருக்கலாம் பட் நமக்கு ப்ராப்ளத்திலேயே நம்ம ரெண்டு ரிசல்ட்ஸா கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்கலாம் இந்த மாதிரி ரிசல்ட்ஸா கேட்கலாம் இல்ல அப்படினா இந்த இனிஷியல் கண்டிஷன் h டிஃபைன் பண்ணாதப்போ h is equal to 0.3 எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ நம்ம பார்க்கலாம் சொல்யூஷன்ஸ் y1 அப்படிங்கறது நம்ம என்ன சொல்றோம் y0 plus del y ன்னு அர்த்தம் அதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2.1086 ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப தட் மீன்ஸ் என்ன மீனிங் அர்த்தம்னா y of 0.1 ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன கண்டிஷன்ஸ் அப்படினா y of 0.1 தான் கொடுத்திருக்காங்க
ஓகேங்களா, அதோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் y ஆஃப் 0.2 கொடுத்துருக்காங்க. 0.2 ஓட வேல்யூ தான் 2.2416 கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, y ஆஃப் 0.3 அப்படிங்கிறதா y3. அதோட y3 வேணும்னா ப்ரீவியஸ் ஐட்டேஷனோட வேல்யூஸ் நமக்கு தெரியணும் இல்லையா, y2 பிளஸ் டெல் y அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். y3 வேணா y2 வேணும் கண்டிப்பா. அப்போ y2 பிளஸ் டெல் y, y2 ஓட வேல்யூ நமக்கு கிவன்டா இருக்கு. y2 is equal to 2.2416. நமக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கலாம், அரௌண்ட் 2.26. அப்ப டெல் வாய்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகலாம், இல்ல லெஸர் இருக்கும். நெகட்டிவ் சைன் தான், நெகட்டிவ்ல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அப்ப கண்டிப்பா y2 ஓட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2.24 விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், இல்ல 2.24 விட லெஸர், கொஞ்சம் மினிமல் வேல்யூ லெஸரா இருக்கலாம். அப்ப அரௌண்ட் 2 பாயிண்ட் தான் நம்ம ரிசல்ட்ஸ் லொக்கேட் ஆகும் அப்படிங்கறத நம்ம மீன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம y3 is equal to y2 plus del y அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். அப்ப del y தான் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப del y is equal to 1/6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4. அப்போ k1 k2 k3ங்கிறது நம்ம 1/9 கால்குலேட் பண்ணா அதுல இருந்து டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூ சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் k1 ஃபர்ஸ்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் h into f of x, நம்ம x0, y0 போட்டோம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறது தேர்ட் ஐடரேட்டிவ் வேல்யூ. அப்ப தேர்ட் ஐடரேஷனா பிஃபோர் ஐடரேஷன் k2. அப்ப தேர்ட் ஐடரேஷன் அப்படின்னா பிஃபோர் த செகண்ட் ஐடரேஷனோட ரிசல்ட்ஸ்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்காக தான் அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ டைரக்டா நீங்க என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளம் எடுக்கும்போது x0, y0 எடுக்கக்கூடாது. ஏன்னா தேர்ட் ஒன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ y3 கேட்டதுனால y2 பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ x2 y2 தான் நமக்கான டேட்டாவா இருக்கும். இப்போ k1 is equal to h into f of x2, y2 அப்படிங்கறத நமக்கான ரெக்கார்ட் டேர்ம். hங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா 0.1 டிஃபரன்சஸ் தான் வேல்யூ மூவ் ஆயிருக்கு. h is equal to 0.1 into f of x2, y2. ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும், ஃபங்க்ஷன் வேல்யூஸ் வந்து 1 plus xy அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 1 plus x ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், x2 னு கொடுத்திருக்காங்க. x2 அப்படிங்கிறது என்ன தெரியும், x1 னா 0.1, x2 னா 0.2, x3 னா 0.3. நம்ம x2 தான் ப்ரீவியஸ் ஐட்டரேஷன் வச்சு தான் அடுத்த ஐட்டரேஷன் கால்குலேட் பண்ண போறோம். அப்போ x2 ல இருக்க ரிசல்ட் தான் மேக் பண்ண போறோம். அப்போ x2 is equal to 0.2 and y2 is equal to நமக்கு given the results கொடுத்திருக்காங்க 2.2416 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டோட ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம என்ன வச்சிருக்கோம், அதோட 1 ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து என்ன கிடைக்கும் பாருங்க. அகைன் நமக்கு 2.2 ப்ராடக்ட் பண்ணும்போது 0ல தான் நமக்கு கிடைச்சிருக்கும் அகைன். ஸோ அந்த டேர்ம் 1 ஆட் பண்ணும்போது 1 கிடைச்சிருக்கும். இந்த 1.4 கிடைச்சிருக்கும். அது 0ல ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 0.1448 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ k1 ரிசல்ட்ஸ் நம்ம என்ன கிடைச்சிருக்கு, 0.1448 நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டர் கால்குலேட் பண்ணலாம். k2க்கான ஃபார்முலா h into f of x2 plus h by 2, y2 plus k1/2. அப்போ h ஓட வேல்யூ 0.1, f of function ஓட வேல்யூ தெரியும் 1 plus x by 1 எழுதியாச்சு. x ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா, x ஓட வேல்யூ அப்படின்னா x2 ஓட வேல்யூ 0.2, h ஓட வேல்யூ 0.1 divided by 2 னா 0.05. தட் மீன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் 2.5 அப்படின்னு இருக்கு. 0.25 இது நம்ம என்ன எடுத்துக்கலாம் 0.25. ஓகேவா. இப்போ 1 plus 0.25 into y ஓட வேல்யூஸ், y அப்படிங்கிறது என்ன தெரியும், yங்கிறது y2 ஓட வேல்யூ 2.2416 plus k1 ஓட வேல்யூ 0.1448. that means அதோட half of the value ஓட இதை நம்ம 2 பாயிண்டோட ஆட் பண்ணிக்கிட்டு இது ஜஸ்ட் 2.25 ஓட ப்ராடக்ட் பண்றோம். பிளஸ் அகெயின் 1 ஆட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் 0.1 ப்ராடக்ட் பண்றோம். இப்போ கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும், கண்டிப்பா அதை விட அதிகமா இருக்கிறது தான் பாசிபிள். இங்க பாசிட்டிவ்னா கண்டிப்பா அடுத்த வேல்யூ என்ன இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா இதை கொஞ்சம் அதிக வேல்யூவா இருக்கும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல k1 மட்டும் கால்குலேட் பண்ணுங்க, ஈஸியஸ்ட் ப்ராசஸ். k2 கூட அதை விட ஜஸ்ட் கொஞ்சம் கிரேட்டர் வேல்யூவா இருக்கும். 0.145 அப்படின்னு கண்டிப்பா 0.1579 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அப்ப k3 k4னா 0.1லயே கொஞ்சம் அதிக வேல்யூஸா கிடைக்கும். இப்ப k3 is equal to h into f of x2 plus h by 2, y2 plus k2/2 னு கொடுத்திருக்காங்க. h ஓட வேல்யூ தெரியும் 0.1 into f of தெரியும். f of functionsனா 1 plus xy, 1 plus xyங்கிறத தெரியும். x ஓட வேல்யூ தெரியும் நமக்கு 0.25 தெரியும். ஓகேங்களா. into y ஓட வேல்யூஸ் தெரியும். y ஓட வேல்யூனா y2 என்ன இருக்கு 2.2416. k2 ஓட வேல்யூ தெரியும். k2 ப்ரீவியஸா நம்ம கால்குலேட் பண்ண 0.1579 கொடுத்திருக்கோம். அதை டிவைட் பை வேல்யூஸ் இதை ஆட் பண்ணிட்டு அப்புறம் ப்ராடக்ட் பண்ணுங்க. பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்தர் என்ன பண்ணணும்,
1ஆல ப்ராடக்ட் பண்ண 1 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டையர் ரிசல்ட்ஸ் 0.1ல ப்ராடக்ட் பண்ணும்போது அப்போ நமக்கு ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் 0.15 கிடைச்சிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் 0.158 கிடைச்சிருக்கு. 157 கிடைச்சிருக்கு. இது 1 அது ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் கிரேட்டர் வேல்யூஸ். இதை விட ஒரு வேல்யூஸ் என்ன ஆர்டர் இருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போ K4 கால்குலேட் பண்ணலாம். K4 is equal to h into f of x2 plus h into y2 plus k3. அப்போ h ஓட வேல்யூ 0.1 தெரியும் into f of function என்ன தெரியும் 1 plus xy தெரியும். இப்போ 1 plus x ஓட வேல்யூ அப்படின்னா x என்ன சொல்லிட்டோம் x னா x2 plus h x2 ஓட வேல்யூ தெரியும் 0.2 plus h ஓட வேல்யூ 0.1 0.1 plus 0.2 that is 0.3 அப்போ x y ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். y ங்கிறது என்ன தெரியும் y2 plus k3 y2 ஓட வேல்யூ 2.216 plus k3 ஓட வேல்யூ 0.58 அப்போ 2.2416 0.158 ஆட் பண்ணுங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 0.3ஆல ப்ராடக்ட் பண்றோம். கிடைச்ச ரிசல்ட்ஸ் பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தர் என்ன பண்ண 0.1ஆல ப்ராடக்ட் பண்றோம். ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கும் K4 is equal to 0.172 கிடைச்சிருக்கு. 15 கிடைச்சிருக்கு 17 கிட்டத்தட்ட அதே ரிசல்ட்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமா மைனூட்டா என்ன இருக்கும் டிவியேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இன்க்ரீசஸ் ஆக செய்யும். 15 இங்க 17 கொஞ்சம் மைனூட் டிஃபரன்சஸ் தான் இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ K1 K2 K3ங்கிற 4 ஆர்டரோட வேல்யூஸும் கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபைனல் டிஃபரன்ஸ் ஆஃப் ரங்கி குட்டா இப்போ டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். டிஃபரன்ஸ் is equal to del y is equal to 1/6 into K1 plus 2 K2 plus 2 K3 plus K4. இப்போ K1 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 0.1448 தெரியும் plus 2 into K2 ஓட வேல்யூ தெரியும் 0.1579 தெரியும் plus 2 into K3 ஓட வேல்யூ 0.158 K4 ங்கிறது டைரக்டா எழுதிக்கலாம். K5 ங்கிறது 0.172 அப்படின்னு கால்குலேட். ஸோ இது எல்லாத்தையும் 2ஆல ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுங்க. சம் பண்ண வேல்யூஸ் என்டையர் சம் ஆஃப் வேல்யூஸ் வந்து 6ஆல டிவைட் பண்றோம். 6ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அரௌண்ட் நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும் 0.1ல தான் கிடைக்கும். அகைன் ஏன்னா இது எல்லாமே 0.1 பேசிஸா இருக்கு. அதை ஆட் பண்ணி 6 எலிமெண்ட்ஸ் 6ஆல டிவைட் பண்ணும்போது அகைன் ஆவரேஜ் என்ன வந்திருக்கும் 0.1ல தான் நியர்லி கிடைக்கும். அப்போ நமக்கு del y டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம என்ன கிடைச்சிருக்கும் 0.1581ங்கிறது நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூ தெரியும். நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லலாம் ஃபோர்த் ஆர்டர் ரங்கி குட்டா மெத்தடுக்கான ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா தட் இஸ் ஃபோர்த் நமக்கு தேர்ட் ஐடரேஷன் தான் கேட்டிருக்காங்க இல்லையா y3 is equal to y2 plus del y y3 is equal to 0. y of 0.3 that is y2 plus del y y2 ஓட வேல்யூ நமக்கு டேட்டாஸ் கிவன் கொடுத்திருக்காங்க 2.2416 del y ஓட வேல்யூ தெரியும் 0.1581 சோ ஆட் பண்ணும்போது கண்டிப்பா 2 பாயிண்ட் விட அதிக 2.2 விட கொஞ்சம் வேல்யூஸ் ஆட் ஆகுது இல்லையா அதுக்காக சொன்னோம் கொடுத்திருக்க வேல்யூஸ் அந்த 2.24 அப்படினா 2.24 விட கொஞ்சம் அதிகமாகலாம் இல்ல அது லெஸ் இன் கேஸ் நெகட்டிவ் K1 K2 இதெல்லாம் நெகட்டிவா இருந்ததுன்னா இன் கேஸ் பைனோட்டா கிடைச்சிருக்கலாம் இந்த K1 K2ங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது பாசிபிள் இல்ல மோஸ்ட் ப்ராபபிலி சேம் சைன் ஆஃப் வேல்யூஸ் தான் இருக்கும் ஒரு வேல்யூஸ் கொஞ்சம் இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கும் K1 வர K2 கொஞ்சம் மைனூட் டிஃபரன்சஸ்ல இன்க்ரீஸ் ஆகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது மேபி ஆன்சர்ஸ் வேரி ஆயிட்டே இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூஸோட கொஞ்சம் மைனூட் டிஃபரன்சஸ்ல தான் K1 K2 K3ங்கிறது கொஞ்சம் மைனூட் டிஃபரன்சஸ் தான் வேல்யூஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆர்டர்ல தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா increases order அதோட டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்து கிடைக்கும் போது கண்டிப்பா பாசிட்டிவ்னா சம் வேல்யூஸ் வந்து ஆட் ஆன் ஆகும் கண்டிப்பா இந்த K1 K2 K3 வேல்யூஸ் எல்லாம் மேபி நெகட்டிவ் வேல்யூஸா கிடைச்சதுன்னா அந்த ப்ரீவியஸ் ஐடரேஷனோட இனிஷியல் வேல்யூஸ் வந்து சம் வேல்யூஸ் வந்து மைனூட்டா டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் அந்த ப்ரீவியஸ் ஐடரேஷனோட ரிசல்ட்ஸ்ல ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்காது மைனூட் டிஃபரன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் அப்ப நமக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல 2.24 கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ கரண்ட் ஐடரேஷனோட வேல்யூஸ் 2.39 கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் பாருங்க ரொம்ப மைனூட் டிஃபரன்ஸ் லெவல்ல தான் இருக்கு ஓகேங்களா டெசிமல் பிளேசஸ் தான் வேரி ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்போ 2.2416 வந்து பிளஸ் 0.1581 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல் ரெக்கார்ட் ரிசல்ட்ஸ் 2.3997 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இப்போ ஃபோர்த் ஆர்டர் ரங்கி குட்டாவோட ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு இந்த தேர்ட் ஐடரேஷன்ஸ்ல y of 0.3 தான் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க y of 0.3 ஓட ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 2.3997 அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா இதோட இந்த ரங்கி குட்டா மெத்தடுங்கிறது ஓவர் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் பார்த்தோம்னா ரங்கி குட்டா மெத்தட்ஸ்ங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு 2 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றோம் இல்லையா ஸோ என்டையராகவே நம்ம இந்த டாபிக்கோட நம்ம இந்த நியூமரிக்கல் அனாலிசிஸ்ங்கிற ஒரு அந்த யூனிட் ஆஃப் சாப்டர்ஸ் 8th யூனிட்ல செகண்ட் ஹாஃபா இருக்கக்கூடிய அந்த நியூமரிக்கல் அனாலிசிஸோட கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம் ஓகேங்களா ஸோ என்டையரா நம்ம அந்த நியூமரிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது ஸோ
ஒரு few methods நம்ம பார்த்திருப்போம். நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங்ல இருந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம், டிரான்சென்டல் ஈக்குவேஷனா என்ன, ஸோ அதுக்கான சால்வ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்ன, ஃபைனல் டிஃபரன்ஸ் என்ன, ஆர்டினரி டிஃபரன்ஷியல், இன்டகிரேஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்த்திருப்போம். ஸோ த்ரூஅவுட் த நியூமரிக்கல் அனாலிசிஸ் த ஹாஃப் யூனிட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் நமக்கான கொஸ்டின் 6-7 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறதுக்கான வெயிட்டேஜஸ் இருக்கு. அந்த 6-7 கொஸ்டின்ஸ்ல இருந்து எந்த டாபிக்ல இருந்து மோஸ்ட் ப்ராபபிளி கொஸ்டின்ஸ் நம்ம அதிகமா ரிப்பீட்டடா வரதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நியூமரிக்கல் அனாலிசிஸ்ல மேக்ஸிமம் 6-7 கொஸ்டின்ஸ் வரலாம். அந்த 6-7 கொஸ்டின்ஸ்ல இருந்து இந்த கொடுத்திருக்கக்கூடிய நியூமரிக்கல் எந்த கண்டென்ட்டோட வெயிட்டேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் அப்படின்னா throughout the chapters இருந்து கம்பல்சரி நமக்கு இந்த ஃபைனல் டிஃபரன்ஸ் அந்த லக்ராஞ்சஸ் ஃபைனல் டிஃபரன்ஸோட டைரக்ட் ஆபரேட்டர்ஸ் பேசிஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த ஆபரேட்டர்ஸ் பார்க்கக்கூடிய ஃபைனல் ஷிஃப்ட் ஆபரேட்டர் என்ன, அந்த டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் என்ன, ஓகேங்களா. ஸோ இந்த ஆபரேட்டர் பேசிஸ் சிம்பிள் ப்ராப்ளத்துல இருந்து கண்டிப்பா நமக்கு இந்த ஃபைனல் டிஃபரன்ஸ்ல இருந்து பர்டிகுலர்லி லக்ராஞ்சஸ் ஃபார்முலா, லக்ராஞ்சஸ் பாலினாமியல் பேசிஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ அதுல இருந்து கண்டிப்பா நமக்கான ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரிதான் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட பிக்கார்ட்ஸ் மெத்தட் ஆகட்டும், மாடிஃபைடு ஆயிலர்ஸ் அண்ட் ரங்கி-குட்டா மெத்தட், பர்டிகுலர்லி இப்போ நம்ம பார்த்துக்கூடிய ரங்கி-குட்டா மெத்தட்ல இருந்து கம்பல்சரி நமக்கான ஒரு கொஸ்டின்ஸ், அதாவது ஓடின்னு சொல்லக்கூடிய அந்த ஓடி சால்வ் பண்ண நியூமரிக்கல் சொல்யூஷன் ஆஃப் ஓடியில பிக்கார்ட்ஸ், மாடிஃபைட் ஆயிலர்ஸ், ஆயிலர்ஸ் அண்ட் ரங்கி-குட்டா மெத்தட் 3 மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். அந்த 3 மெத்தட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஆர்கே மெத்தட் தான் நம்ம சொல்றோம். ஸோ 3 மெத்தட்மே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ப்ராப்ளம் பேஸஸா நம்ம என்ன வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்ல டைரக்டா ஃபார்முலாஸ் கேட்கறதுக்கு அப்படின்னா ஆர்கே மெத்தட்ல இருந்து தான் ஃபார்முலாஸ் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ இந்த ஓடியில இருந்து நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுலயும் பர்டிகுலர்லி ஆர்கே மெத்தட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபைனல் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஆபரேட்டர் பேசிஸான கொஸ்டின்ஸ், another one is லக்ராஞ்சஸ் பாலினாமியல்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது ஹெர்மிட்லயும் கியூபிக் ஸ்பைன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு பாசிபிள். டைரக்ட் ஃபார்முலாஸ் வேணா கேட்கலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட்கும்போது ரொம்ப மோர் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. ஸோ அதை கேட்கறதுக்கு பாசிபிள் இல்லை. அப்போ லக்ராஞ்சஸ் மட்டும் தான் நமக்கான சோர்சஸா இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான பாசிபிள். அடுத்த வெயிட்டேஜஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் பேசிக்கா நம்ம அல்ஜிப்ரிக் அண்ட் டிரான்சென்டல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய நியூட்டன்-ராப்சன் மெத்தட், அது ஆர்டர் ஆஃப் த கன்வர்ஜென்ஸ் என்ன, நியூட்டன்-ராப்சன் மெத்தடுக்கான ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதுக்கான அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ராப்சன் மெத்தட் வந்து கம்பல்சரி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் அரௌண்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ரிமைனிங் நமக்கு டிஃபரன்சஸ்ல டிஃபரன்சியேஷன்ஸ், நியூமரிக்கல் டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷனோட கான்செப்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். நியூமரிக்கல் டிஃபரன்சியேஷனோட கான்செப்ட் பார்த்தோம்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் டிஃபரன்சஸ் நம்ம பேசிஸா ப்ராப்ளம் பார்க்கறோம் இல்லையா. ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் அண்ட் பேக்வர்ட் டிஃபரன்சஸ் பேசிஸ்ல ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு மிக்சிங் அப் டேர்ம்ஸ் கேட்கலாம். இல்ல ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் பேசிஸ், பேக்வர்ட் டிஃபரன்சஸ் டேபிள், அந்த டெரிவேட்டிவ் ஸ்ட்ரிங் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்திருப்போம். அந்த ஸ்ட்ரிங் ஃபார்முலால இருந்து டேபிளட் நாட் டேபிளட் வேல்யூஸ்ல இருந்து எப்படி ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படிங்கிறது டிஃபரன்சியேஷன்ஸ்லயும். இன்டகிரேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம இன்டகிரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் இன்டகிரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம், சிங்கிள் இன்டெகிரல், டபுள் இன்டெகிரல். நம்ம டபுள் இன்டெகிரல் போர்ஷன்ஸ் கேட்க மாட்டாங்க மோஸ்ட் ப்ராபபிளி. ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு அதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கும்போது சிங்கிள் இன்டெகிரல் ப்ராப்ளம் தான் நம்ம கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்போ சிங்கிள் இன்டெகிரல் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரொபசாய்சம் ரூல்னா என்ன, சிம்சன் ரூல் என்னன்னா சிம்சன் ரூல், நெக்ஸ்ட் ராம்பர்க் மெத்தட். இது ரெண்டு சிம்சன் அண்ட் ட்ரொபசாய்டல் பார்த்தாவே உங்களுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும். ஸோ இருந்தாலும் அடிஷனலா நீங்க ராம்பர்க் டெக்னிக்கை தெரிஞ்சுக்கோங்க. ராம்பர்க் டெக்னிக் தெரிஞ்சுக்கனாலும் நீங்க ட்ரொபசாய்சம் ரூல் தெரிஞ்சுனா மட்டும் தான் ராம்பர்க்கோட ப்ராசஸ் அக்சஸ் பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா நீங்க சிம்சன் நியூமரிக்கல் இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் சிம்சன், ட்ரொபசாய்சம், ராம்பர்க் மெத்தட்ங்கிறது 3 டெக்னிக்கை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து நமக்கான கொஸ்டின்ஸ், டிஃபரன்சியேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின், இன்டகிரேஷன்ல ஒரு கொஸ்டின்ஸ் அரௌண்ட், அதுல ஆல்ரெடி ஒரு 3, டிஃபரன்சியேஷன்ல ஒரு கொஸ்டின், இன்டகிரேஷன் இருக்கு அரௌண்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இல்லையா. இது இல்லாம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல நமக்கு சீடல் மெத்தட்னா என்னன்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் எலிமினேஷன் மெத்தட், அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் 6 to 7 கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த நியூமரிக்கல் அனாலிசிஸ் ஒரு டாபிக் வைஸா பார்க்கும்போது நமக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்கு. மினிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரிமைனிங் ஆஃப் த சாப்டர்ஸ் பார்த்தபோது கிளாசிக் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு தியரி பேஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான். ப்ராப்ளம் வந்து சில டெரைவ்டு டேட்டாஸ் பேஸஸாக தான் இருக்கும். ஸோ அதில் ப்ராப்ளமாக கேட்கறதுக்கு சோர்சஸ் அப்படின்னா நமக்கு நிறைய வெயிட்டேஜ் பேஸஸாக பார்க்கும்போது நியூமரிக்கல் அனாலிசிஸ் தான் நமக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ராப்ளம் ரிலேட்டடாக கேட்கணும்னா இதுல இருந்து தான் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்போ நீங்க த்ரூஅவுட் த 8th சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கிளாசிக் மெக்கானிக்ஸை விட செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கலாம்ங்கிறது என்னோட இன்ட்யூஷன்ஸ் தான். ஸோ கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு, ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளம்ஸோட வெயிட்டேஜ் இதுல இருந்து கூடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க பேசிக் நியூமரிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்க வேண்டாம். ஃபார்முலாஸை ப்ராப்பரா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடா ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
இன்கேஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 6 கொஸ்டினோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ராப்ளம் 1 or 2 கொஸ்டின்ஸ்னா அந்த ப்ராப்ளம் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஷார்ட்டஸ்ட் மினிட்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத இதை ப்ராக்டிஸ் மூலிமா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சாப்டர்ஸ் ஈஸியஸ்ட் வேவாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சாலும் சில இடத்துல பிளண்டர்ஸ் வந்து நம்மையே அறியாமல் அந்த டெசிமல்ஸ் அப்ராக்சிமேஷன் ஆகட்டும், சில இடத்துல இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு நீங்கள் மோர் தென் ப்ராக்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கான ஒரே ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கான அது ஒரே ஒரு ரெமெடி. அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் ஆகட்டும், மெட்டீரியலுக்கு ப்ராப்ளம் ஆகட்டும், ப்ராப்பராக கோத்ரூ பண்ணிக்கோங்க, அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தியரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுக்கான தியரி ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து கொடுத்துருக்க டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணாமல் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து நியூமரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த டாபிக்கோட நம்ம 8th யூனிட்டோட செகண்ட் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.